गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 29/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56 திதி இன்று அதிகாலை 1:22 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:47 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று காலை 4:48 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் பிற்பகல் 1:56 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. அதே மாதிரி ராகு காலம் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி வரை 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. அதே மாதிரி இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு 9:47 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. நம்ம இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடுவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே மாதிரி சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். விருஷிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே மாதிரி மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி. சரி, இன்றைய தினம் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைன்றதுனால எல்லாரும் ஆஸ் யூஷுவல் என்ன செய்வாங்க? முருகப்பெருமானை வணங்குவாங்க. அது உங்களுடைய விருப்பம். எந்த கோயிலுக்கு ஒன்றாலும் போகலாம். சரி, அடுத்தது இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த வசம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மஞ்சள் நூலில் கட்டி பேக்கில் வச்சுக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாகப்பஞ்சமி, கருட என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கி உண்மையிலே செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. இந்த அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் இணைந்து இருக்கும். அது கீழே நாகங்கள்லாம் இருக்கும், சுற்றி நாகங்கள் இருக்கும். அதற்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, காலை 6 to 7 செவ்வாய் ஓரை வரும். அந்த ஓரையில் போயிட்டு நீங்கள் அந்த நாகத்துக்கு பால் அபிஷேகம் செய்து முதல்ல ஜலத்தை ஊற்றிடுங்க. அதற்கு பிறகு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு மீண்டும் ஜலத்தை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நல்லா குழச்சி நல்லா பச்சை பச்சைன்னு அந்த நாகத்துக்கு தடவணும். சும்மா லேசாக தடவிட்டுலாம் வரக்கூடாது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தடவணும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். தடவிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் 2-3 நாகத்துக்கு செய்யலாம். இல்லை நிறைய இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. அது இப்படி இணைந்து இருக்கக்கூடிய நாகத்துக்கு செய்யலாம், இல்லை 5 தலை நாகத்துக்கு செய்யலாம். சரிங்களா? இது வச்சுட்டு நெய் தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு சுற்றலாம். 5 சுற்று, 9 சுற்று, 11 சுற்று, 21 சுற்று, உங்களால் எத்தனை சுற்ற முடியுமோ சுற்றுங்க. அது சுற்றி வரும்போது ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று அங்கே வச்சு சுற்றிக்கிட்டு வந்த பிறகு ஒரு 5 பேருக்கு சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இது வாங்கும்போது உங்களுக்கு இந்த கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி இவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் செய்வார்கள். இது யாரெல்லாம் செய்யலான்னா எல்லாருமே செய்யலாம். குழந்தை இல்லாதவர்கள் செய்யலாம், கல்யாண தடைப்பட்டு இருப்பவர்கள் செய்யலாம், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல்
சண்டை போட்டுக்கினே இருக்காங்க இல்லையா, அவர்களும் செய்யலாம். கடன் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்களும் இது செய்யலாம். எல்லாருமே செய்யலாம். செய்யறதுனால இதை இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்லாம் கிடையாது. எல்லாருமே செய்யலாம். அவர்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை சொல்லி செய்யலாம். அதான் அங்கே இருக்கிற விசேஷம். அதுவும் இன்றைய நாள் ரெண்டுமே வருது. கருட பஞ்சமியும் வருது, நாகப்பஞ்சமியும் வருது. இது தீபாவளி கழித்து வருது, அதுதான் செய்யணும்னு இல்லை. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி பஞ்சமி ரெண்டும் வர்றதுலேயும் செய்யலாம். ரொம்ப சிறப்பான, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருது, மிக சிறப்பு. கண்டிப்பாக இன்றைக்கி செய்தி எல்லோரும் பயனடையுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு வெளியூர் தொடர்பான வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் இன்றைக்கி செல்ல நேரிடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கி தீர்வு ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டால் இன்றைய நாள் விட்டு கொடுத்து, சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து சென்றால் மிகவும் நல்லது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி இந்த காப்பீடு தொழில், காப்பக தொழில், ஆசிரமம் வச்சுருக்கிறவங்க, எல்ஐசியில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நுணுக்கமான விஷயத்தை கூட இன்றைய தினம் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். தாய் வழியில் ஒரு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாயோடு இணைந்து இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளாக இருந்தாலும், அதே மாதிரி தாய் வழியில் கொஞ்சம் உறவாக இருந்தாலும் இல்லை அம்மா கிட்டையாவது நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரிய எண்ணங்கள்லாம் சாதகமாக அமையும். பங்குதாரர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைக்கி திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான சில சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாகும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை,
அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, குறுகிய தூரம் சிறு தூர பயணம், அதன் மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் இன்றைய நாள் தன வரவு நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பலவீனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படும். அந்த சிந்தனைகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக இன்றைய தினம் நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அவர்களிடம் தேவையற்ற பேச்சுகள், குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகள் எதையும் பேசாதீங்க, எதையும் நீங்கள் காட்டிக்காதீங்க. அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களையும் தேவையற்ற விவாதங்களையும் குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிற மொழி பேசும் நபர்களின் உதவிகரம் கிடைக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் அது பணம் விரயம் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வார்த்தையில் நிதானத்தை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிந்தனைகள் இன்றைக்கி பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பண நெருக்கடிகள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். தொழிலாக இருக்கட்டும், அதே மாதிரி வியாபாரமாக இருக்கட்டும், அதில் ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்குது, செவ்வாயும் இருக்குது. சந்திரமங்கல யோகம்தான். ஆனால் கன்னியா ராசிக்கு செவ்வாய் நல்லதை செய்யாதே, அஷ்டமாதிபதி இல்லையா? அதனால் கொஞ்சம் சகோதரர்களால் மனக்கசப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். அதன் மூலம் ஒரு நெருக்கடி ஏற்படும் சூழ்நிலை இன்றைக்கி அந்த மாதிரி அமையும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சில தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் அமையும். உங்களோட வேலை செய்பவர்கள் அவர்கள் மூலம் சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நேரிடலாம். அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
கருத்து சொல்வதில் கவனமாக இருங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்கிறீங்கன்னா அதில் கவனத்தோடு இருக்கணும். கருத்து சொல்கிறது பெருசு கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்கணும். அதனால் கவனமாக சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதர வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி காணப்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் இன்றைக்கி ஈட்டலாம். அதாவது வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். எப்பொழுதுமே யாருக்குமே ஒரு வரவுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்றாறு மாதிரி அங்கே செலவுகள் காத்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. இப்போ சில பேர் ஒரு 10 ரூபா, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 1000 ரூபாயோட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே காத்துட்ருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு செய்கிறதுல கவனமாக இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வாழ்க்கை துணையுடன் விருப்பங்களை அறிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். சில அனுபவங்கள் மூலம் புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகின்ற ஒரு நாளாக இருக்க இன்றைய நாள். தடை தாமதம் நிறைந்து இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய நரசிம்மர் பகவானை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு நல்ல சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகள் நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். வியாபாரத்தில் வெற்றி, தொழிலில் மேன்மை, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல ஒரு உணவு, ஒரு பிடித்த உணவை இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு குறையும். எல்லா விதத்திலையும் இன்றைக்கி பொறுமையோடு இன்றைக்கி இருந்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்திலும் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறைகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே போல் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, சொந்த தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லா விஷயத்திலும் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், நிதானத்தோடு செய்யுங்க, லாபத்தை ஈட்டலாம். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. எல்லாத்துலேயும் பொறுமை இன்றைக்கி தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். புராடம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு பலதரப்பட்ட மக்கள், அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பலதரப்பட்ட சிந்தனைகள்,
இவைகளால் ஒரு குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும். பயணம் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன அவப்பெயர்கள், சிறு சிறு அவப்பெயர்கள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு பயணங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அனுகூலமான பலன்களும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும் மனசில், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நிதானமாக இருக்கணும். புதிய முடிவுகளை எடுக்கும்போது யோசித்து சிந்தித்து எடுங்க. வியாபாரத்தில் வர வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுகூலமாக நடந்துக்கங்க. எடுத்த எடுப்பில் வார்த்தைகளை விடாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரனோட செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. அப்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளிடமும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் அமைதியோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் பண விஷயம் எல்லாத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி செம்மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். மனதில் நினைத்த சில விஷயங்கள் இன்றைக்கி அந்த காரியங்களெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உறவினர்களிடத்தில் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா சனி செவ்வாய் இங்கே சேர்க்கை இருக்குது. அதனால் உறவினர்களிடத்தில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அறிமுகம் இல்லாதவர்களிடம் தேவையற்ற பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளாதீர்கள். அதே மாதிரி குடும்ப விவகாரத்தையும் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்லது. புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்ககிட்ட எதையும் சொல்லாதீங்க. உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, ஒத்துழைப்பு இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள், பகைகள் விலகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களாகட்டும், குடும்பத்தில் உள்ளவர்களாகட்டும் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
அன்பார்ந்த